தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். நெடுஞ்சான் கிடை என்றால் என்ன? நெடுஞ்சான் கிடை என்பது நம்ம கோயிலில் போய் இறைவனை பார்க்குறோங்க. முதல்ல நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணி போட்டு போங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் பாவ விமோசனம். அந்த இறைவனுக்கு உண்டான பூஜை முறைகளும் அந்த இறைவனுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளுமே நீங்கள் அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்களில் தான் செய்யணுங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனத்தில் என்ன வாகனம் அந்த கடவுளுக்கு இருக்கோ அந்த வாகனத்தை நமஸ்காரம் பண்ணி போட்டு அப்புறம் இறைவனை நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க. அந்த மாதிரி செஞ்சுப்பட்டு கோயில் இறை வழிபாடுகளை நம்ம எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கணும், பாதிப்புகள் இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த இறைவனுக்கு உண்டான அமைப்பை நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, கொடிமரத்தாண்ட இந்த ஒரு ஜான் உடம்பை நம்ம அங்கே வந்து படுத்து, பெண்ணாக இருந்தால் முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணணுங்க. ஆணாக இருந்தால் சாஸ்தாங்க நமஸ்காரம். ஆணாக இருந்தால் சாஸ்தாங்க நமஸ்காரம், அதாவது நெடுஞ்சான் கிடை. உடம்பு முழுவதும் கிடைனா கீழே போடுறதுன்னு அர்த்தங்க. இப்போ உடம்பு முழுவதும் கீழே போடணுங்க. கீழே போட்டு அந்த இறைவனை வழிபாடு செய்ய அந்த இறைவனுடைய அனுகிரகங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம எடுக்கணுங்க. கோயிலுக்குள்ளே நம்ம வந்து விழுந்து கும்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லைங்க. கொடிமரத்தாண்ட விழுந்து கும்பிடும் ஒரு வழிபாட்டு முறைகள் மட்டுமே பரிகாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுதுங்க. அந்த வழிபாட்டு முறைகள் உயர்ந்த பலன்களையும் அளிக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு செய்துக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.